இன்றைக்கு இபாதத் செய்றோம், இபாதத்துல குறைபாடு கிடையாது, அதிகமாக இபாதத் செய்றோம். யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்க இபாதத் செய்யலையா, சொல்லலையா, நோன்பு பிடிக்கலையா, ஹஜ் செய்யலையா, ஜகாத் கொடுக்கலையா, எவ்வளவோ இபாதத்துகளை செய்றோம் தான். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, இபாதத் செய்யறதுல வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு எங்க இபாதத் எப்படி இருக்குதுன்னா, நாங்க எல்லாரும் அதிகமானவர்கள் இல்ல, மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை தவிர அதிகமானவர்களுடைய இபாதத் கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். நேரத்துக்கு வாரவர் குறைபாடு செய்யல, வாரார், அவர் வேலையை செய்யறாரு, போறார், அவருக்குரிய சம்பளம் சரியாக கொடுக்கும். ஆனா கடையை தண்ட கடை மாதிரி எடுத்து முதலாளி நினைப்பார், நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, இவர் இருந்தா போதும், எவ்வளவு அழகாக செய்கிறார், தண்ட வேலை மாதிரி எடுக்கிறார் என்ற முதலாளியினுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்றார். தன்னுடைய வேலைமா செய்யறாருன்னா அவருக்கு சம்பாத்தியம் கூட்டப்படும், அவர் அந்த கடைக்கு ஒரு முக்கியமான நபராக மாற்றப்படுவார், அவருக்காக சில சலுகைகளும் செய்து கொடுக்கும். முற்படுத்தி வாரவங்க யார் ஆசையோட ஆர்வத்தோட வாராங்க, மார்க்கத்துல ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் தேட்டத்துக்கும் தான் இடம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் என தர்ம சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இவ்வுலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இன்னொரு பலதரப்பட்ட நியமத்துகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்நியமத்துகளை அனுபவிக்கக்கூடிய நாம் அந்த ரப்போட எப்படி நடந்து கொள்றோம் என்றதை பார்த்தா எங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. இந்த உலகம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டலை காட்டி தருவது, எங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிட்டாருண்டா நாங்க அவருக்கு மிச்சம் விசுவாசமாக நடந்து கொள்றோம், நம்பிக்கைக்குரியதாக நடந்து கொள்றோம், சந்தோஷப்படுத்தி நடந்து கொள்றோம். ஆனால் உலகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ரப்போட நடந்து கொள்ற விஷயத்தை பார்த்தா அங்க நிறைய குறைபாடு செஞ்சு கொண்டிருக்கு. சாதாரண ஒரு உதவிக்காக வேண்டி பல வருடங்களாக அடிபணிஞ்சு நடக்கிறோம். ஆனால் முழு வாழ்க்கைக்கும் தேவையான பல விஷயங்களை தந்திருக்கக்கூடிய ரப்புக்கு அடிபணிகிற விஷயத்துல, அவனை சந்தோஷப்படுத்துற விஷயத்துல நாங்க எல்லாரும் தரக்குறைவு செய்து கொண்டுதான் இருக்கோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு லட்சியத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல கேட்டா அவர்களுடைய லட்சியம் ஒரு விதமாக சொல்லப்படும், சம்பாதிக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டா அவர்களுடைய லட்சியம் இன்னொரு விதமாக சொல்லப்படும். இப்படி உலகத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியங்களை வச்சிருந்தாலும்
ஒரு முஃமின் ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் அது ஒன்றாகத்தான் இருக்கு. அந்த முஃமினுடைய லட்சியம் அவனுடைய வெற்றி முழுசும் ஒன்றாகத்தான் இருக்கு. எப்ப அந்த லட்சியத்தை அந்த முஸ்லிம் அடைஞ்சு கொள்றாரோ அன்றுதான் அவர் வெற்றியாளராக பார்க்கிறார். அந்த லட்சியம் என்ன? அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை அடைகிறது. ரிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறது. மரணத்துடைய நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணிக்கிறது தான் அந்த லட்சியமாக இருக்கு. இன்றைக்கு இபாதத் செய்றோம், இபாதத்துல குறைபாடு கிடையாது, அதிகமாக இபாதத் செய்றோம். யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்க இபாதத் செய்யலையா, தொழலையா, நோன்பு பிடிக்கலையா, ஹஜ் செய்யலையா, ஜகாத் கொடுக்கலையா, எவ்வளவோ இபாதத்துகளை செய்றோம் தானே. ஏன்னா கண்ணியமான உள்ள சகோதரர்களே, இபாதத் செய்யறதுல வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு எங்க இபாதத் எப்படி இருக்குதுண்டா, நாங்க எல்லாரும் அதிகமானவர்கள் இல்ல மாஷா அல்லாஹ் ஒரு சிலரை தவிர அதிகமானவர்களுடைய இபாதத் கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். கடமை செய்யணும், என்ன செய்ய செஞ்சுதான் ஆகணும். தொழலையா, தொழுதுதானே ஆகணும். நோம்பு பிடிக்கலையா, நோம்பு பிடிச்சுதானே ஆகணும் என்றதுக்காக நோம்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்யறோமே தவிர உன்னதமான நோக்கம் உள்ளுக்குள்ள இல்லை. நான் உதாரணம் ஒன்று சொல்றோம் பாருங்க. ஒரு கடையில 2 நபர் வேலை செய்யறாங்க. அந்த கடையினுடைய ஒர்க்கிங் டைம், வேலை செய்யற நேரம் காலையில 9 மணியிலிருந்து மாலையில 5 மணி வரைக்கும் என்று வச்சுக்கொண்டா, இந்த 2 நபர்ல ஒருத்தர் டைமுக்கு வாரார். சரியா 9 மணின்னா 9 மணிக்கு வாரார். அவருக்கு என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சரிவர செய்கிறார். சரியா 5 மணி ஆகினதோட என்ன இருந்தாலும் சரி அவர் அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டு. அதே கடையில இன்னொரு நபர் வேலை செய்யறார். 9 மணிக்கு கடை ஸ்டார்டா, 8:30க்கு கடையில வாராரு, கடையை கூட்டுறாரு, சுத்தம் செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு, கடையை அவர் தான் திறக்கிறாரு. அதுக்கு பின்னால எல்லா வேலைகளையும் தன்னுடைய வேலை மாதிரி எடுத்து எடுத்து செய்யறாரு. 5 மணிக்கு ஆஃப் ஆகுறாங்க. ஆனா இவர் ஆஃப் ஆகுறதுக்கு 5:30 6 மணி ஆகுது. மறுபடியும் கடையெல்லாம் சுத்தம் செய்யறார், கடையில கணக்கு வழக்குகளை பார்க்கிறார், ஸ்டாக் பார்க்கிறார், எல்லாம் செய்யறார். இந்த 2 பேரும் ஒரே கடையில ஒரே வேலை தான் செய்யறாங்க. ஆனா இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மதிப்பும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பாத்தியமும் எல்லாம் ஒன்றென்று யாருக்காவது சொல்லிடுமா? நிறைய வித்தியாசம் இருக்கு. நேரத்துக்கு வாரவர் குறைபாடு செய்யல, வாரார், ஒரு வேலையை செய்யறாரு, போறார், அவருக்குரிய சம்பளம் சரியாக கொடுக்கப்படும். ஆனா கடையை தண்ட கடை மாதிரி எடுத்து முதலாளி நினைப்பார், நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, இவர் இருந்தா போதும், எவ்வளவு அழகாக செய்கிறார், தண்ட வேலை மாதிரி எடுக்கிறார் என்ற முதலாளியினுடைய திரு பொருத்தத்தை அடைந்து கொள்றார். தன்னுடைய வேலைமா செய்யறாருன்னா அவருக்கு சம்பாத்தியம் கூட்டப்படும், அவர் அந்த கடைக்கு ஒரு முக்கியமான நபராக மாற்றப்படுவார், அவருக்காக சில சலுகைகளும் செய்து கொடுக்கப்படும். ஏன்? 2 பேரும் செஞ்சது ஒன்றுதான், ஆனா வித்தியாசம். அதே மாதிரிதான் மார்க்கத்துல 2 நபர்கள் ஒரே இபாதத்தை செய்யறாங்க, ஆனா 2 பேருக்கும் கிடைக்கிற கூலி வித்தியாசம். உதாரணத்துக்கு 2 பேர் லுஹர் தொழுறதுக்கு வாராங்க. ஒரு மனிதர் வீட்டுல உழு செஞ்சு கொண்டு மஸ்ஜிதை நோக்கி நடந்து வந்து சுன்னத்து தொழுது இகாமத் சொல்லும் வரையில பார்த்திருந்து இகாமத் சொன்னதுக்கு பின்னால முதல் சஃப்ல நின்று லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டு அதுக்கு பின்னால செய்ய வேண்டிய இபாதத்துகளையும் செஞ்சு பின்னால் சுன்னத்தையும் தொழுது முடிச்சுட்டு அவர் போறார். அதே மாதிரி இன்னொரு நபர் மஸ்ஜிதுக்கு வாராரு, வுது செஞ்சாரு, லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோட தான் அவரும் தொழுதாரு, தொழுது முடிச்ச உடனே போறார். 2 பேரும் செஞ்ச கடமை ஒன்றுதான், ஆனா 2 பேருக்கும் கிடைக்கிற கூலி உண்டா? இல்ல. அவரு 2வது நபர் கடமையை செஞ்சார், கடமைக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கும். ஃபர்ல செஞ்சிட்டார், அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். ஆனா முன்னால செஞ்சவர் இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் வீட்டுல உலு செஞ்சு மஸ்ஜிதுக்கு நடந்து வந்து இமாம் ஜமாத்தை எதிர்பார்த்து நிற்கிறாரோ அவருக்கு ஒரு ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். மேலதிகமாக ஃபர்ல தொழுகை தொழுகிறார், அதற்குண்டான நன்மை கிடைக்கும். முதல் சஃப்ல நின்று தொழுகிறார், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முன் சஃப்ல நின்று தொழுகிற நன்மை யாருக்காவது தெரியும் என்றா போட்டி போட்டு கொண்டு வருவாங்க, துண்டு சிட்டு எழுதி போட்டு கொண்டு வருவாங்க, தவண்டு தவண்டு வருவாங்க என்று பல ரிவாயத்துகள் வந்திருக்குது. இந்த நன்மை வேறையா கிடைக்கும்.
யார் ஒரு மனிதர் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 அல்லது 34 தடவை சொல்றாரோ அவருக்கு ஒரு ஹஜ் செஞ்ச நன்மையும் அதே மாதிரி அடிமைகளை உரிமையற்ற நன்மையும் கிடைக்கும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த நன்மையும் அவருக்கு கிடைக்குது. முன்பின் சுன்னத்து தொழுத நன்மையும் அவருக்கு கிடைக்குது. ரெண்டு பேர்டையும் கடமை செஞ்சதுல ஒன்றுதான். ஆனா ரெண்டு பேர்லையும் யார் ஏற்றமானவர், இதுல யார் வெற்றியாளி? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இததான் நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு இபாதத் வெறுமனே செய்யப்படுவதனால எங்களுடைய கடமைகள் நீங்குமே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும் என்ற எங்களுடைய இபாதத்துகள் அதிகமாக இருக்கிறது. இபாதத்துல பார்க்கப்படுறது யாரு முந்தி வாராங்கன்றதுதான் பார்க்கப்படும். யாரு ஃபர்ஸ்ட், யாரு முந்தி கொண்டு வாராங்க. பல விஷயங்கள்ல உதாரணம் சொல்லலாம். பல விஷயங்கள் ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரவங்களுக்கும் லேட்டாகி வாரவங்களுக்கும் கிடைக்கிற நன்மை உண்டு இல்ல. ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில முதலாவது வாரவருக்கும் இரண்டாவது வாரவருக்கும் இடையில ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஆனா கிடைக்கக்கூடிய கிஃப்டையும் பிரைஸையும் பார்த்தா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். உதாரணமா குர்ஆன் போட்டியோடு நடக்குது. முதலாவது வந்தவர் உம்ராக்கு போவார், 4-5 லட்சம் செலவழிச்சு. இரண்டாவது வந்தவருக்கு வெறும் 50,000 60,000 சல்லியை கொடுத்துட்டுவாங்க. எவ்வளவு வித்தியாசம். அதே மாதிரி தான் மார்க்கம். முற்படுத்தி வாரவங்க யார் ஆசையோட ஆர்வத்தோட வாராங்க. மார்க்கத்துல ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் தேட்டத்துக்கும் தான் இடம், கடமைக்கு செய்யறதுக்காக உண்டான இடம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அழகா தெளிவுபடுத்தினாங்க. மார்க்கத்துல முந்தி வாரவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா சொன்னாங்க. ஒரு ஹதீஸ், சஹாபாக்களை பார்த்து நான் ஒரு நாள் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல கியாமத்து நாள், அதுல நான் என்னையையும் கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தை கூட்டி கொண்டு வராங்க. ஒரு சில நபிமார்கள் 10-20 பேரோட, ஒரு சில நபிமார்கள் 100-200 பேரோட, ஒரு சில நபிமார்கள் 2 பேரோட வராங்க. நான் ஏண்ட உம்மத்தை சேர்றேன். ஏண்ட உம்மத்து எங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து சாதாரண கூட்டமா? நபியாக அனுப்பப்பட்டது முதல் கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கக்கூடிய களிமா சொன்ன முழு பேரும் அதில் இருக்கணும். எத்தனை கோடி லட்சம் இருக்கும், பல லட்சம் கோடிகள் அதுல இருக்கும். அவ்வளவு மக்கள் தேடுறாங்க. ஒரு பெரிய கூட்டம், கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் இருளாகத்தான் தெரியுது. அவங்களுடைய தூரம் முடிவே இல்லை. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நினைச்சது ஏண்ட உம்மத்தாக இருக்கு. எனக்கு சொல்லப்பட்ட ஜிஹாதிஹி உம்மத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். நான் எதிர்பார்க்கிறேன், ஏண்ட கூட்டம் எங்க? உங்களோட வலது பக்கம் பாருங்க. நான் எனது வலது பக்கம் பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்குதோ அதை விட பன்மடங்கு பிரமாண்டமான ஒரு கூட்டம் வரும். என் அடுத்த பக்கம் பார்க்க சொன்னாங்க. நான் என் அடுத்த பக்கம் பார்த்தேன். வலதுல வார மாதிரி இங்காலே ஒரு கூட்டம் வருவது. பல லட்சம் கோடி மக்கள் வாராங்க. சந்தோஷமாக சொல்லிட்டு சொன்னாங்க, இவ்வளவு மக்கள்லையும் வெறும் 70,000 பேர், 70,000 யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அஸாபின், எந்த வேதனையும் இல்ல, எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் போய்டுவாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல 70,000 என்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகை. பல லட்சம் கோடியில வெறும் 70,000 சொல்லி முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது. யார் இந்த 70,000 பேர்? முழு சஹாபாக்களையும் கவுண்ட் பண்ணி எடுக்கலாம். அவங்க 1,24,000க்கு மேல இருக்கிறாங்க. போதாதுக்கு அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டது முதல் கியாமத் நாள் வரைக்கும் வரணும். அற்ப சொற்பமானவர்கள், ரொம்ப குறைவு. அவங்களோட அறிவுக்கு எச்சியர் போல் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடைய எந்த நேரம் கழிச்சவங்களா இருக்கு. ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வளர்ந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய வாழ்ந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய உயிர் தியாகம் செய்தவர்களாக. இப்படி எல்லாம் பேசினாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறீங்க? சொன்னாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்ல, எந்த வேதனையும் இல்லாம சொர்க்கம் போறேன்னு சொல்லிட்டீங்களே, அவங்க யார் என்றதுதான் என்னோட பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லட்டுமா அவங்க யார் என்று? உடனே சஹாபாக்கள், சொல்லுங்க நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் யார் என்றால், லா யஸ்தர்கூன வலா யததய்யரூன வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன்.
ரொம்ப கஷ்டமான லைஃப். மந்திரிகைகள் மூலமாக மருத்துவம் செய்ய மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில மந்திரிச்சு மருந்து செய்ய மாட்டாங்க. அவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த நேரம் இது செய்யக்கூடாது, அந்த நேரம் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சகுனங்கள் பார்க்க மாட்டாங்க. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், முழுக்க அல்லாஹ்வின் மீது மட்டும் தவக்குல் வைத்து வாழக்கூடியவர்கள். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு எங்களுக்கு யார்ட்டையாவது எங்கட கூட்டாளி ஒன்றுக்கு ஒரு சல்லி பிரச்சனை இல்லாட்டி எங்களுக்கே ஒரு சல்லி பிரச்சனைடா எங்கட மைண்ட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு யோசனை வர என்ன தெரியுமா? யாரு கிட்ட கேட்டா கிடைக்கும். யார்கிட்ட மைண்டுக்கும் வரல, ரப்பு கிட்ட கேட்டா கிடைக்கும். சரி, யாருக்காவது சோம் இல்லையா முதல்ல கேட்கிற கேள்வி, நீங்க மருந்து எடுத்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? மருந்தெடுக்கிற தவறு என்று சொல்லல, முதல்ல சொல்லணும் 2 ரக்காத் தொழுது துஆ செஞ்சீங்களா? சதகா செஞ்சீங்களா? சுன்னத்தான எவ்வளவோ முறைகள் இருக்குது, இவைகள் சொல்லிக் கொடுக்கப்படணும். அதெல்லாம் நடக்கிறது இல்லை. முழுக்க எங்களோட சிந்தனை என்ன? எங்களுக்கு ஒரு தலைவலி வந்தா நாங்களும் முதல்ல தேர்வு 2 பேரோட குடிச்சா சார், அதுதான் எங்களுக்கு சிந்தனை. ஒரு 2 ரக்காத் தொழுவோம், துஆ செய்வோம், சதகா செய்வோம், இந்த சிந்தனை வாரதில்லை. இந்த வாழ்க்கை தான் தவக்குலுடைய வாழ்க்கை. சொன்னதோட சஹாபாக்கள் எல்லாரும் ஆசையாக பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி அவசரமாக எழுப்பினார். உக்காஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொன்னார், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அந்த 70,000 ஒருத்தராக இருக்க துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. சரி, 70,000 ஒருத்தர் கிடைச்சிட்டார். உடனே இன்னொரு சஹாபி எழுப்பினார், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஒருத்தராக இருக்க துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை, சரி வாப்பா நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்கன்னு சொல்றது. ஆனா உம்மத்துக்கு விளங்கப்படுத்துறாங்க, எல்லாருக்கும் எல்லா சான்ஸும் எது நேரம் கிடைக்கிறது இல்லை. முந்தி வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் வெகுமானம் சொல்லப்படுவது. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சபக கபிஹா உகாஷா, உகாஷா முந்திட்டார். 2வது சான்ஸ் யாருக்கும் இல்லை. இந்த சான்ஸ் வேணுமா? நீங்க இப்படி வாழுங்க, இப்படி வாழ்ந்தா கிடைக்கும். ஆனா உகாஷாரல் எல்லாம் அவளுக்கு ஃப்ரீயா கிடைச்சிட்டு. ஏன்? எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அவசரமாக வந்து தான் முந்தி, இதே வேற துறையிலும் இருந்த அவருக்கு தான் அந்த சான்ஸ். அப்ப எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நாங்க முந்தி வரணும். இதுதான் ஒரு மூமினுடைய வெற்றி. இன்னைக்கு எங்கட லைஃப், எங்கட நிலைமை எப்படி என்றா, மஸ்ஜிதுல ஒரு ப்ரோக்ராம் முடிவு செய்யப்படுவது. 6 மாசத்துக்கு முன்னுக்கு முடிவு செய்யப்படுற ப்ரோக்ராம் 3 மாசத்துக்கு ஒருக்க ஞாபகப்படுத்தப்படணும், மாதாந்தம் ஞாபகப்படுத்தப்படணும், கிட்டையாக 2 வாரத்துக்கு ஒருக்க ஞாபகப்படுத்தப்படணும். அதுக்கு பின்னால வாராந்தம் ஞாபகப்படுத்துவாங்க, அதுக்கு பின்னால நாளாந்தம் ஞாபகப்படுத்துவாங்க, அதுக்கு பின்னால ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகையில சொல்லுவாங்க, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அறிவிப்பாங்க, அதான் சொல்ற நேரத்துல அறிவிப்பாங்க, மைக்ல ஹஸரத் பல தடவைகள் அறிவிப்பாங்க. சரி, அசருக்கு ப்ரோக்ராமா, லுஹருக்கு 2 பேரா 3 பேரா பிரிஞ்சு வைத்து வீடு வீடாக தட்டி வாலிபர்களாக தட்டி ஞாபகம் ஊட்டிட்டு வருவாங்க. அதுக்கு பின்னாலே அசருக்கு போற ரிசல்ட்டை பார்த்தா 100ல ஒரு 60 இல்லாட்டி 50 ஆக கூட்டினா ஒரு 70% வந்திருப்பாங்க, 100% வராது. இவ்வளவு முயற்சி நல்ல விஷயத்துக்கு. ஆனா அதே நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிஜே ஃபங்க்ஷன் அல்லது ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி அல்லது ஏதோ ஒரு பாவமான ஒரு விஷயம் செய்யப்படுவது, காதுல லைட்டா விழுவுது, ஒருத்தோட காதுல லைட்டா விழுவுது, ஞாபகப்படுத்தல, ஒன்றுமே இல்ல. பேஸ்புக்ல பார்த்தா, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல பார்த்தா, சமூக வலைதளங்கள்ல ஒன்றுல பார்த்துட்டார். கேட்டவங்க எல்லாரும் அதுல கலந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வாங்க. கூப்பிடல, அழைக்கல, கேள்விப்பட்டதோடு யாராவது வந்து கேட்கிறார், இப்படி ஒரு ப்ரோக்ராம் வைக்காம கேள்விப்பட்டுச்சோ, இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த இடத்துல பக்காவா சொல்றாரு. பாவத்துக்கு இதுதான் எங்கட நிலைமை. நன்மைக்கு அழைக்கப்படுவது, அழைக்கப்பட்டும் ரிசல்ட்ஸ் எங்கள்கிட்ட வெற்றி இல்லை. ஆனா பாவத்துக்கு அழைப்பிதழ் கூட இல்லை, ஆனா அங்க வெற்றி. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுறாங்க, எல்லாரும் அதுக்குள்ள கலந்து கொள்றதுக்கு தயாராகிறாங்க. இதுதான் எங்கட வாழ்க்கையா? இதுதான் எங்கட லைஃபா? மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இபாதத் எப்படி இருக்கணும் என்றா, இன்னொரு மனுஷன் ஆசைப்பட்டு அதை செஞ்சாலும் அது அவரால் செய்ய இயலாத நிலைமை. அவர் செய்யற மாதிரி எனக்கு செய்ய இயலாதே என்று நினைக்கிற மாதிரி எங்களோட இபாதத் இருக்கும். உதாரணத்துக்கு
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கத்தை கொண்டு பல தடவைகள் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை ஒட்டகம் சைஸ்ல இருக்கும். பக்கத்துல இருந்து அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் சைஸ்ல இருக்கும், இது இறைச்சி எவ்வளவு டேஸ்டா இருக்குமேடா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அபூபக்கர் இன்னக மின் தாக்குலுஹா, அத சாப்பிடுற ஆட்கள்ல நீங்களும் இருக்கிறீங்கப்பா, சொர்க்கவாசி. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு பல வாசல்கள் இருக்கும், ஒவ்வொரு வாசலாலையும் வந்தா அமல் செய்யறவங்க உள்ளுக்கு போவாங்க. ஒரு மனிதர் கேட்டார், எல்லா வாசலாலையும் ஒருத்தர் அழைக்கப்படுவதாக இருந்தா அப்படி யாராவது இருக்கிறாங்களா? சொன்னாங்க, அப்படி ஒருத்தர் இருந்தா அது ஹஜ்ரத் அபூபக்கராகத்தான் இருக்கும். அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துல எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு எல்லாருக்கும் நான் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன். ஆனா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்னால செய்ய முடியாது, அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் செய்வான். இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, இன்ன ஹிசாலல் கைர் 360 ஹஸ்லா, நல்ல விஷயங்கள் நல்ல பண்புகள் என்றது கிட்டத்தட்ட 360 விஷயங்கள் இருக்கு. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் ஜஅல ஃபீஹி ஹஸ்லத்தன் மின்ஹா யதுகுலு பிஹல் ஜன்னah. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவன் ஆடிட்டான்டா, இந்த 360ல ஒன்று அவர்ல உண்டாக்குவான், அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். பக்கத்துல இருந்து அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, அஃபி ஷைஇன் மின்ஹா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 360ல ஏதாவது ஒன்று எனக்கிட்ட இருக்குதா நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜம்அம் மினல் குல் யா அபூபக்கர், ஏ அபூபக்கரே ஒன்று இல்ல 360 உங்களுக்கு இருக்கு. அவ்வளவு பெரிய சொர்க்கவாசி, அமலே செய்யாட்டியும் சொர்க்கம். அவங்க எப்படி அமல் செஞ்சாங்கண்டா, ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சுபஹ்ல தன்னுடைய அரசாங்க வேலைகளுக்கு போகும் பொழுது ஒரு குடிசைக்குள்ள வைத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வெளியே வருவாங்க. இவங்க என்ன அமல் செஞ்சாலும் அதை பார்த்து கொண்டு அது துமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமானவர் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முழு பேரையும் அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான், ஆனால் இஸ்லாத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி அபூபக்கர் ஃபில் ஜன்னah வ உமர் ஃபில் ஜன்னah வ உஸ்மான் ஃபில் ஜன்னah வ அலி ஃபில் ஜன்னah வ சயீத் ஃபில் ஜன்னah வ சஅத் ஃபில் ஜன்னah வ ஜுபைர் ஃபில் ஜன்னah வ தல்ஹா ஃபில் ஜன்னah வ அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னah என்று கிட்டத்தட்ட 10 சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன ஒரே அடியில சொல்லப்பட்ட ஆட்கள். முழு பேரும் இஸ்லாத்தை மறைச்சு வச்ச தருணத்துல தைரியமா முஸ்லிம்களை காபால தொலை வச்ச கூலி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ்லே தெளிவாக வந்திருக்குது, உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில போனா ஷைத்தான் இன்னொரு பாதையால தான் போவான், பயம். அவ்வளவு சிறந்த மனிதர். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லா நேரம் பார்த்து கொண்டிருப்பாங்க, இவர் என்ன செய்யறார் என்ன செய்யறார் என்ன செய்யறார், அது மாதிரி நானும் செய்யணும், எல்லா அமல்லையும் இவர் தான் பெஸ்ட் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படி பார்த்தவருக்கு இந்த விஷயம் கிடைச்சிச்சு. எங்க போறார் ஒவ்வொரு நாளும் சுபஹ்ல, ஒரு நாள் பின்னாலேயே வந்து பார்த்தா அவங்க போறாங்க ஒரு சின்ன குடிசைக்குள்ள. அந்த குடிசைக்குள்ள ஒரு கண் தெரியாத வயசாளி மூதாட்டி பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறார். நாட்டு ஜனாதிபதி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள வைத்து அந்த முழு வீட்டையும் கூட்டி சுத்தம் செய்யறாங்க. அதுக்கு பின்னால் அந்த பெண்மணியினுடைய அழுக்கு ஆடைகள் ஊத்த உடுப்பெல்லாம் எடுத்து கழுவி போடுறாங்க. அதுக்கு பின்னால அந்த பெண்மணிக்கு சாப்பாடு பேரித்தம் பழங்கள் அதை எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட. அவங்க சாப்பிட்டதுக்கு பின்னால அந்த பிளேட்டையும் எடுத்து வச்சுட்டு தான் இவங்க வேலைக்கு போறாங்க. இவ்வளவு வேலை. ஆனா அந்த பெண்மணிக்கு தெரியா, எந்த வீட்டுக்கு வாரது நாட்டினுடைய ஜனாதிபதி ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹுன்றது தெரியா. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. வந்த மனிதர் எல்லா வேலைகளையும் பொறுப்பெடுக்கிறதோட இந்த வேலையையும் பொறுப்பெடுத்தார். அடுத்த நாள் காலையில ஹலீஃபா மரணிச்சிட்டார்ன்றது முழு மதீனாவுக்கும் தெரியும், அந்த பெண்மணிக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு ஹலீஃபா ஆயிட்டாங்கன்றதும் தெரியும். ஆனா தன்னை வீட்டுக்கு வாரது ஹலீஃபான்றது அந்த பெண்மணிக்கு தெரியா, அவர் மௌத்ன்றதும் அந்த பெண்மணிக்கு தெரியா. பழமையான அமல் மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதே மாதிரி சுபஹ் தொழுதுட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள போய்த்தாங்க. போனவங்க ஒரு வார்த்தையும் பேசல, அந்த வீட்டை ஃபுல்லா வெளிசாக்கிறாங்க, சுத்தம் செஞ்சாங்க, ஆடை எடுத்து கழுவியும் போட்டுட்டாங்க. ஈச்சப்பழங்கள் பேரித்தம் பழங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒன்று அந்த பெண்மணியை கையில கொடுத்தாங்க. அந்த பெண்மணி எடுத்து ஒரு கடி கடிச்சா.
கடிச்ச உடனே அவ கேட்ட முதல் வார்த்தை, வளமையாக வார அந்த நபர் என்ன வஃபாத் ஆயிட்டாரா. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆச்சரியம், தூக்கி வாரி போட்டுச்சு. எப்படி இவக்கு தெரிய வந்துச்சு? அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைக்கு கீழே தான் இந்த சம்பவமே பதிவு செய்யப்பட்டு. அந்த பெண்மணி சொன்னா, கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு, தாயே எப்படி நீங்க விளங்கி கொள்ளுங்க? வந்தவர் பேசல, குரலை வச்சு விளங்கி கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஒரு ஈச்சப்பழம் எப்படி காட்டி கொடுத்துச்சு சொன்னாங்க. தீனி பிதம்ரின் வலம் தன்சாமின் ஹுன்னுவா, மனிதா பேரித்தம் பழங்களை தந்தீங்களே, அதுல இருந்து கொட்டைகளை விதைகளை எடுக்கல பாத்தீங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத பெண்மணி, அதுக்குள்ள விதை இருந்து அதை கொட்டையை கூட எடுத்துட்டு வெறும் சதையை தான் கொடுத்தாங்க, சாப்பிடுங்க தாயே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் கவனிச்சவர் அந்த கொட்டையை மட்டும் எடுக்கிறதுக்கு மறந்துட்டார். அப்படியே கொடுத்தாரு, சாப்பிட்ட உடனே காட்டி கொடுத்துச்சு, அவர் வஃபாத். இது இபாதத் செய்யக்கூடிய மாதிரி. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சொல்றோம், முழு உலகத்தினுடைய ஈமானையும் ஒரு தராசுல வச்சு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் ஒரு தராசுல வச்சா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் தட்டு பாரத்துல கணக்கும். இது உண்மையில யாரு சொன்ன வார்த்தை தெரியுமா? இவ்வளவு போட்டி போட்டும் கிடைக்காம ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை தான் அவரோட போட்டி போட்டு வச்சேடா. அதனாலதான் முழு உலகத்துக்கும் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால முழு உலகத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். இதுதான் உண்மையான வெற்றி. ஆனா இன்றைக்கு எங்கள்கிட்ட அது இல்லை. எங்கள்கிட்ட இல்லாம போறதுக்கு காரணம் தேட்டம் இல்லை, அமல் செஞ்சா என்ன கிடைக்கும் என்ற விஷயம் இல்லை. உண்மையான வெற்றி, ஒரு முஃமினுடைய வெற்றி எங்க இருக்குது என்றால், ஒவ்வொரு அமல்லையும் அவருடைய ஆசை, ஆர்வம், தேட்டம், முயற்சி, இதுல தான். இபாதத் செய்யலாம், ஓடி வந்து 4 ரக்காத் தொழுதுட்டு போனா கடமை முடிஞ்சு. ஆனால் அந்த கடமை எப்படி செய்யறார் என்றதை தான் ரொம்ப பார்க்கலாம். அழகான சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. தேற்றத்துக்கு கிடைக்கிற கூலி, எப்படி ஒரு மனுஷன் இப்படியும் வாழலாமா என்ற மாதிரி ஒரு விஷயம். உண்மையான வெற்றி அதுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தபூக்குடைய யுத்தம் நடக்குது. கடுமையான சூடு காலத்துல நடக்கிற யுத்தம். சஹாபாக்கள் வெயில்ல நடந்து நடந்து கால் வெடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. புடவை துண்டுகள் எடுத்து கெட்டி கொண்டாங்க. அதனாலே அந்த படைக்கு பேர் தாத்து ருகா, புடவை துண்டு படையன்னு சொல்லுவாங்க. அப்படி கஷ்டமான காலம். காஃபிர்கள் முனாஃபிக்கின்கள் சொன்னாங்க, இந்த சூட்ல யாராவது யுத்தத்துக்கு போவாங்களா? அல்லாஹ்வே அவங்களுக்கு பதில் கொடுத்தான், நரக நெருப்பு இதை விட சூடு, விளங்கிக் கொள்ள சொல்லுங்க. சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தூரம், தபூக் என்ற ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபூக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட சொத்தை கொடுத்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க சொத்துல அரைவாசியை கொடுத்துட்டாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் யுத்தத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களோடையும் 100 ஒட்டகங்கள் அல்லது குதிரைகளை தாரேன். 100 ஒட்டகம் அல்லது குதிரை, யுத்தத்துக்கு தேவையான சகல ஏற்பாடோட தாரேன். அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் தஷ்கீல் செய்யப்படுவது. உஸ்மான் ரலியல்லாஹு கனி, பெரிய பணக்காரன், மறுபடியும் இன்னும் 100 தார். மறுபடியும் சொல்லப்படுது, அவங்கள்ட்ட கேட்கல, பொதுவாக கேட்கப்படுது. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து கொண்டிருக்கல, நான் இன்னும் 100 தார். 300 ஒட்டகங்கள் அல்லது குதிரை கொடுக்கப்படும். மறுபடியும் தஷ்கீல் செய்யப்படுவது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய கை பகுதி நிறைய தங்க காசுகள் அல்லது வெள்ளி காசுகளை கொண்டு வந்து மடியில கொட்டினாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 700 தங்க காசுகள் அல்லது வெள்ளி காசுகள் அதுல இருந்துச்சாம். 20 தங்க காசு இருந்தாலே ஜகாத் கடமை. 700 இருந்தா, 200 வெள்ளி காசு இருந்தாலும் ஜகாத் கடமை. அங்க 700 இருக்கு, ஜகாத்தை விட பன்மடங்கு கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆசை, ஆர்வம், தேட்டத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த சல்லி அள்ளி போட்டுக்கொண்டு சொன்னாங்க, இதுக்கு பின்னால உஸ்மான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, சொர்க்கவாசி. சொர்க்கவாசி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஒரு சஹாபி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பா இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கும் ஏதாவது வேணும். பார்த்தது யாரு? ஹஜ்ரத் உகைல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி எப்படி சஹாபி என்றா, இவர்ட 2 கையும் வேலை செய்யாது.
2 காலும் வேலை செய்யாது. சப்பானி சஹாபி. பின்பகுதியை தான் இழுத்து இழுத்து நடக்கணும். ஆனா இவருக்கு ஒரு ஆசை, நானும் தபூக்கு ஏதாவது செய்யணும். அவருடைய ஆசையும் ஆர்வமும் தேட்டமும் முயற்சியும் அவர் அந்த இடத்துல இருக்க உடல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல வெளியே இப்படி சஹாபி சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தங்குறதுக்கு வீடு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல தான் இருக்கிறாங்க. எந்த நேரம் நன்மையை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வந்தாதான் இவங்களுக்கே சாப்பாடு கிடைக்கிற நிலைமை. அப்படி சஹாபி. ஆனா ஏதாவது நான் இதுல ஏண்ட முயற்சியால ஏதாவது செய்யணும். என்ன செய்ய ஏலும்? ஈக்க உடல் அந்த மஜ்லிஸ்ல எழும்பி வெளியே பேசிட்டாங்க. தன்னுடைய பித்தட்டை இழுத்து இழுத்து போறாங்க. ஒரு யஹூதி தன் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தி கொண்டிருக்கும். அவன் மனசால யோசிக்கிறான். அவருடைய வார்த்தைகள் வெளியாகுது எப்படி என்றா, நான் வாழ்க்கை இது யாராவது கிடைக்க மாட்டாங்களா கூலிக்கு இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்த? நல்லா உடம்புல சக்தி உள்ள ஒரு மனுஷன் யோசிக்கிறான், இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதை யாருக்காவது வேலையை கொடுத்து விட்டுடுவோம் என்று யோசிக்கிற தருணம். அதை துகைல் ரலி இல்லாம போறாங்க. வைத்தாவட்ட முன்னுக்கு நின்றாங்க. திரும்பி பார்த்துட்டு, என்னவாப்பா எனக்கு ஏதாவது வேலை தாங்க. இவர் வேலைக்கு ஆள் தேடுறாங்க, ஆனா இவங்க வேலை தேடுறாங்க. ஆனா 2க்கும் சம்பந்தம் இல்லாத வேலை. இடத்துல இந்த தண்ணி அடிக்கணுமா கை கால் இல்லாத மனுஷனுக்கு? குளிக்கிறதுக்கு ஒரு கோப்பை தண்ணி எடுத்து தலையில் ஊத்துறதே பெரிய விஷயம். அதுக்கே இன்னொருத்தர் உதவி செய்யணும். கிணத்துல இருந்து எடுக்கணும். அரபு நாட்டு கிணறு இங்க மாதிரி இல்ல. இங்க 8 அடி 10 அடி 20 அடியில தண்ணி, அங்க 80 அடி 100 அடி 120 அடியில தண்ணி. கடும் சூடு, சூரிய வெளிச்சம், வெயில் தலைக்கு படும், தண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வேலையை கொடுக்க ஆள் தேடுற அந்த மனுஷன். அதை துகைல் இல்லாம சொன்னா, எனக்கு ஏதாவது வேலை தான். இந்த மனிதர்கிட்ட வேலை இருக்கு, ஆனா இவருக்கு கொடுக்கலாவே. கொஞ்ச நேரம் அப்படியே மேலும் கீழும் பார்த்தார். பார்த்துட்டு கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேலை செய்ய இயலும்? அதை துகைல் எல்லாம் சொன்னாங்க, நீங்க என்ன வேலை தந்தாலும் நான் செய்வேன். எவ்வளோ பேசுறாங்க, இவரும் சொல்றாரு, ஒட்டப்பாடு இல்ல. கடைசி அந்த யஹூதி சொன்ன, எனக்கிட்ட வேற எந்த வேலையும் இல்ல, இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறது தான் வேலை, 7 மினிட்டா செய் சொல்லிட்டு அங்கால பேசிட்டார். போன மனிதன் இவர் எப்படி வேலை செய்யறார் என்ற சைட்ல நின்று பார்க்கிறார். அவர் அறிவிக்கிறார், இவங்க என்ன செஞ்சாங்கடா, தன்னை தான் ஊண்டி பாஞ்சி அந்த கட்டில நிக்கிறான். தன்னை தலையால அந்த வாளியை தள்ளி விட்டான். அந்த வாளி கிணத்துக்குள்ள போயிட்டு தண்ணியை நிரப்பிடுச்சு. இப்ப அதை இழுக்கணும். உள்ளத்துல ஆசை, ஆர்வம், தேட்டம், எவ்வளவு பெரிய ஒரு முயற்சி, எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் என்றா, இழுக்கேலா கை வேலை செய்தில்லை, காலால் இழுக்க கால் வேலை செய்தில்லை, வெறும் உடம்புதான் இருக்குது. தன்னை முழுமையாக 2ஆக வளைச்சி பல்லால கடிச்சு இழுக்கிறான். வாலி மேல வருது. எவ்வளவு இழுக்கேலும் தான் நேர வார அளவு தான் இழுக்கேலும். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு குனியணும் என்ன, அந்த கவுத்தை விடணும். விட்டா மறுபடியும் கீழே போய்த்திரும். முயற்சி தோல்வி. தன்னை முழுமையாக வளைச்சதை இழுக்கிறாங்க. இழுத்துட்டு தன்னுடைய 2 தோல் புஜத்தையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அதை பிடிக்கிறான். மறுபடியும் குனிஞ்சு இழுக்கிறான். மறுபடியும் இழுத்து இழுத்து கலந்து வரைக்கும் இழுத்து இங்க கொடுத்துட்டு இழுக்கிறான். இப்படியே இழுக்க பாரத்தை பல்லால் எவ்வளவு நேரம் இழுக்கணும். பல்லு லூசாகி ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. முரசுகளால் ரத்தம் வர ஆரம்பிக்குது. பல்லு ஆடுது, சில இடங்கள்ல உடையுது, ரத்தம் வருது. உடம்புல தண்ணி ஊத்தப்பட்டிக்குது. அந்த தண்ணியும் ரத்தமும் கலந்து உடுப்பினுடைய ஆடையினுடைய நிறம் மாறுது. அந்த கயிற்றை பிடிச்சி அந்த கயிறுல சின்ன 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 முழுமாய் துண்டிருக்கும். அதெல்லாம் குத்திப்பட்டு தோல் உரிய ஆரம்பிக்கும். அந்த உறிஞ்ச இடத்துல தண்ணி பட்டா எப்படி இருக்கும்? உரப்பட்ட இடத்துல தண்ணி பட போகல எப்படி காந்தல். அந்த காந்தலையும் தாங்கிக் கொண்டு, பல்லாளவார ரத்தம் வருத்தத்தையும் தாங்கிக் கொண்டு, பல்லு வலி வந்தாலே தாங்க மாட்டோம். சொல்லுவாங்க, பல்லு வலி வந்தவனுக்கு தெரியும் வருத்தம், அனுபவிச்சா விளங்கும் அதுல வருத்தம். பல்லு உடைஞ்சி போகுது, அப்படி இழுக்கிறான். இழுத்து பல்லு உடைஞ்சி ரத்தம் கொட்டி உடம்புல நெஞ்சில எல்லாம் ரத்தம் அடியுது. உடம்புலையும் ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. இருக்கிறாங்க, இழுத்து ஊத்துறாங்க. அந்த யஹூதிக்கு பார்த்துட்டு தாங்க இல்லாம போயிட்டு உடனே கொஞ்சம் மீச்சப்பழத்தை கொண்டு வந்து அந்த நபர்கிட்ட கையில், அதாவது துகைல் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க. இன்னா வாப்பா புடிங்க, இதுதான் உங்களோட கூலி, எடுத்துக்கொண்டு போங்க, போதும் நீங்க செஞ்சது.
உகைல் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பெரிய சாதனை சாதிச்சு சந்தோஷம், சாதிச்சுட்டேன், கிடைச்சிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கோடிக்கணக்கில் கொடுத்தது இல்ல, கொஞ்சம் ஈச்சபலம் எடுத்துக்கொண்டு தன்னை இழுத்து போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி பார்க்கறாங்க, உகைல் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கிறாங்க, எடுத்து ஈச்சபலத்தை கொடுத்தாங்க. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு நான் தரக்கூடிய ஹதியா அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உகைல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டே இருந்தாங்க. பல்லால ரத்தம் வருது, நெஞ்செல்லாம் ரத்தம், தோல் எல்லாம் ரத்தம், ஆனா அவரோட வாயில சிரிப்பு மட்டும் அப்படியே இருக்குது. இவங்களுடைய இந்த கோலத்தை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கலங்க ஆரம்பிக்குது, கண்ணால கண்ணீர் வருது. அவங்களுடைய அழுகையை பார்த்து சஹாபாக்களும் அழுகுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு சஹாபிய, முழு மதீனாவாசிகளும் தபூக்குக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, எல்லா சதகாவுக்கும் மேலால கொடுத்து நீச்சப்படத்தை வைங்க. வைக்கப்படுவது இப்பதான் ஒரு முஃமினுடைய வெற்றியை பார்க்கலாம். இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு ஆசை, ஆர்வம், தேட்ட முயற்சி, நாளுக்கும் கிடைக்கிற கிஃப்ட் இப்ப கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க மக்களை பார்த்து, மதீனாவாசிகளே, நீங்க எல்லாரும் தபூக்குக்காக உதவி செய்தீர்கள், ஆனா எல்லாரோட உதவியிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்ட ஒட்டசல் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த முழு ஓட்ட ஒட்டசலையும் பூர்த்தி செய்யறது ஹஜ்ரத் உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சதகா. சுப்ஹானல்லாஹ், முழு பேர்ட நன்மையையும் பூர்த்தி செய்யறது இவர்த நன்மைண்டா. இவருக்கு என்ன நன்மை தெரியுமா? நான் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் என்று வாக்குறுதி அளித்தேனோ அது அனைத்து நன்மைகளும் உகைல் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இல்ல, என்ன செஞ்சாலும் சொர்க்கவாசி. உகைல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாலும் சொர்க்கவாசி. ஏன்? அந்த நன்மையை பூர்த்தியாக்கி கொடுத்தது இவரே. முழு சொத்தையும் கொடுத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை உகைல் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கிடைக்குது. இப்படிதான் ஆசை ஆர்வத்துக்கு கிடைக்கிற நன்மை. இதுதான் உண்மையான வெற்றி. மேலான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை கொஞ்சம் சுருக்கமானது. ஒரு 60-70 இடப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எங்களோட உண்மையான வாழ்க்கையை மௌத்துக்கு பின்னாலதான். அங்க நாங்க சந்தோஷமாக இருக்கணும் என்றா இந்த இடம் சந்தோஷப்படுத்தப்படும். இந்த இடத்துல ரப்புடைய பொருத்தம் தேவை, உண்மையான வெற்றி தேவை. அதனால எங்களுடைய இபாதத்துகளை நாங்க திருத்திக் கொள்ளணும். ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் அவங்களோட தோட்டத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு வாராங்க, அவங்களுடைய முதுகுல பல இடங்கள் வீங்கி போய்த்திருக்கு. அடிமை கேட்டார், மாமா அவங்களே என்ன உங்களுடைய முதுகெல்லாம் இப்படி வீங்கி தெரியாது. தொழுத இடத்துல போய் பாக்குறாங்க, அவங்க தொழுத மரத்துக்கு மேலால ஒரு குளவை கூடு கட்டிருக்கு. 2 ரிவாயத். ஒரு ரிவாயத்துல 13 குளவிகள், இன்னொரு ரிவாயத்துல 16 குளவிகள். தொழும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கடிச்சிருக்குது. ஆனா தொழுகையின் இன்பம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அது கடிச்சது விளங்க. இது உண்மையான தொழுகையினுடைய முறை. எங்கான தொழுகை எப்படி தெரியுமா? தக்பீர்ல இருப்போம், கால் நுனியில ஒரு எறும்பு கடிச்சுட்டா அங்கிருந்து குடிஞ்சு போய் அந்த எறும்பை நசுக்கி கொண்டுட்டு தான் வந்து தொழுவோம். எங்களுக்கு அது விளங்கிடும், டக்குன்னு விளங்கிடும். எங்களோட தொழுகையினுடைய நிலைமை, எங்களோட தொழுகையில நாங்க சிந்திக்கிறது முழு உலகத்தையும் சிந்திப்போம். சொல்லிட்டு முடிக்கிறேன். லேசா ஜோக்குக்கு சொல்லப்பட்ட விஷயமான சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு கடைக்கு பேசிக்கிறேன். அந்த கடையில ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில நண்பர்கள், ஆனா பேச்சுவார்த்தை நடக்குது. முதலாளி என்னமோ கேட்கிறாரு, தொழிலாளி மறந்துட்டார். சொல்ற என்ன இல்ல இல்ல மறந்துட்டு ஞாபகம் வருது, இல்ல இல்ல யோசிச்சுப்பார் இல்ல ஞாபகம் வருது இல்ல, கடையில பக்கத்துல இருக்கிறேன். அவர் ஜோக்குக்கு தான் சொன்னாரு, கொஞ்ச நேரம் யோசிக்கிறார், அவருக்கும் நினைவு வருது இல்ல. சொன்னார், போங்க போய் தக்பீரை கேட்டுங்க, எல்லாம் நினைவு வரும் என்றார். இதுதான் உண்மையில நிலைமைங்க. தொழுகையில தக்பீரை கட்டினா தானா எல்லாம் நினைவு வரணும், எல்லா ஞாபகமும் தொழுகையில தானா வரணும். தொழுகை அல்லாஹ்வோட பேசக்கூடிய இடம். தக்பீரை கட்டினா ஞாபகம் வருமா? அப்ப தொழுகைக்குள்ள இல்ல. அது ஞாபகம் வரணும்னா கடையை பத்தி யோசிக்கணும், நடந்த விஷயத்தை சிந்திக்கணும், அப்பதான் ஞாபகம் வரும். அப்ப நீங்க தொழுகிறது வேற ஒன்று, கடமை செஞ்சிட்டோம், அவ்வளவுதான். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, இபாதத்துல ஆசை, ஆர்வம், முயற்சி, டைம் எடுத்து தொழணும். டைம் கிடைச்சா தொழுகிறது இல்லை. தொழுகையினுடைய அதான் சொல்லிட்டேன்டா தொழணும் 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 சிந்தனையிலே இருக்கணும். அதுதான் லைஃப். அதுக்கு எப்படி எல்லாம் நன்மை கிடைக்கும்ன்றதை பார்த்து முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சு நாங்க அமல்கள், இதுதான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய. அதனால
நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இபாதத்தை செஞ்சு அவனை சந்தோஷப்படுத்தி அவனுடைய நல்லடியார்கள் ஒருவராக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அருள்வாயாக. யா இபாதத்துல ஆர்வத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இபாதத் செய்யறதுல பாவம் செய்யறதுல வெறுப்பையும் கசப்பையும் தந்தருள்வாயா. ஒவ்வொரு இபாதத்தும் உனக்காக செய்யக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆசையோட ஆர்வத்தோட தேட்டத்தோட முயற்சியோட செய்யக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எந்த நன்மை எப்படி செஞ்சா என் நன்மை கூடுதலாக கிடைக்குமோ அப்படியே அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உடன் பிறந்தவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் சீரான சிறப்பான தீனுள்ள ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். பலஸ்தீன மக்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய கஷ்ட துன்பங்களை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான கண்ணியமான வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பல அநியாயங்கள் செய்யப்படுவது யா அல்லாஹ். பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். உன்னை இபாதத் செய்யக்கூடிய நேரம் கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல கூட கொலை செய்யப்பட்டார்கள் யா அல்லாஹ். இவ்வளவு அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அனைவரையும் பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய குழந்தைகளை உயிர்களை பாதுகாத்து அருள்வாயாக. பெண்களை வயோதிபர்களை மலக்க ஸ்தலங்களை பாதுகாத்து அருள்வாயாக. அவர்களுடைய வாலிபர்களுக்கு உறுதியை கொடுப்பாயாக. எதிரிகளுடைய சதிகளை தவிடுபடியாக்கி விடுவாயாக. தோல்வியை கொடுப்பாயாக. எல்லா சதிகளும் அவர்களுக்கானதாகவே ஆக்கி விட்டுறியா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அனைத்து மக்களையும் பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.